உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? மெட்டி போட்டிருக்கீங்களா? அப்போ இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. என்னுடைய மெட்டி கொஞ்சம் பழசாயிடுச்சு. யாரோ ஒரு பெண்மணி சொன்னாங்க, தேஞ்ச மெட்டி போடக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணேன், இன்னும் தேஞ்சு தான் இருக்குது, சரி இன்னும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மெட்டியை கழட்டிட்டு புது மெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் மெட்டி போடாமல் இருந்தேன். ஏன்னா வாங்க போகிறதுக்கு நேரம் இல்லை. வாங்கியாச்சு. இப்போ போட்டு பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்குது. என்னடா இது, நமக்கு வந்த கொடுமை அப்படின்னு சொல்லி அந்த மெட்டியை கொண்டு போய் மறுபடியும் மாற்றுறதுக்கு போனேன். ஏற்கனவே ஒரு வாரம் போடாமல் இருந்தாச்சு. மறுபடியும் மாற்றிட்டு வந்தால் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதோடைய எட்ஜஸ் நம்ம கால்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ரொம்ப எப்படி உட்கார்ந்தாலும் குத்துது. அந்த மாதிரி அதை போட்டுட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு குத்திக்கிட்டே இருக்குது. அதனால் மறுபடியும் அந்த கடைக்கு கொண்டு போனேன். 2 முறை ஒரு மெட்டியை மாற்றிருக்கேன். மாற்றி வாங்கிட்டு வந்தாச்சு, காலில் போட்டாச்சு. எப்போ ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு. அது என்ன ஆச்சு, மறுபடியும் நடந்து போயிட்டு அடுத்த நாள் ஒரு இரவு தான் அதை போட்டிருக்கேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரு மெட்டி தொலைஞ்சு போயிடுச்சு. ஒன்று தான் இருக்குது. ஏற்கனவே மெட்டி போட்டு ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சு. இப்போ ஒரு மெட்டி தொலைஞ்சு போச்சு. மறுபடியும் கடைக்கு போய் இன்னொரு செட்டு வாங்கிட்டு வந்தேன் புதுசாக. இந்த மெட்டியை போட்டு இனிமேல் நம்ம பிரச்சனையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஆனால் இந்த மெட்டியும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது, கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்குது, குத்திகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு 2 மாதம் ஆகும் அது கொஞ்சம் பிளண்ட் ஆகிறதுக்கு, அப்படியே தேஞ்சி ஷார்ப்பாக நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக ஆகிறதுக்கு. அந்த 2 மாதமும் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தானே ஆகணும். எதுக்கு பழசை மாற்றினேன், பழசுலேயே இருந்திருக்கலாம்ல. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்றது இப்போ தான் மூளைக்கு கொஞ்சம் புரியுது. யாரோ சொன்னாங்க, எதுக்கோ சொன்னாங்கன்றதுக்கெல்லாம் நம்ம மாற்றிக்கக்கூடாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ கேள்வி நேரம். நான் கையில் வச்சுட்ருக்கேன் இல்லையா, இந்த தாள்களுக்கு என்ன பேராக இருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தத்தில் பிடிக்காத புது மெட்டியை ஒரு வாரமாக போட்டுட்ருக்கேன்.